கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று. ஆம் பிரியமானவர்களே, உண்மையாய் நடக்கிறவர்களோ கர்த்தருக்கு பிரியமான ஜனங்கள். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பொய் பேசும்போது, பொய்யான ஒரு வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் வெறுக்கிறார். உண்மையாய் வாழும்போது கர்த்தர் நேசிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாய் நடக்கிறோமா, பொய்யான ஒரு காரியங்களை வெறுத்து உண்மை உள்ளவர்களாய் நடக்கிறோமோ என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான் என்று. எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டோமோ, அவர் நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். நீதிமானாய் இருக்கிற நாம் பொய்யான காரியங்களை வெறுத்து முடிவு பரியந்தமும் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நீதிமானாக வாழ்கிறோமா அல்லது துன்மார்க்கனாய் வாழ்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகினால் துன்மார்க்கர் என்று வேதம் சொல்கிறது. நாம் அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஏன் அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இல்லை என்றால், பொய்யான ஒரு வாழ்க்கையே, பொய் பேசும்போது அந்த குடும்பங்களிலே ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழிந்து போகும். பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, பொய் சாட்சிக்காரன் ஆக்கணைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான் என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பொய் இருக்கும் என்றால் அந்த குடும்பங்களிலே ஆசீர்வாதங்கள் இருக்காது, எல்லாம் அழிந்து போகும். பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான் என்று வேதம் சொல்கிறது. நாம் நம்முடைய நாவினாலே பொய் பேசும்போது அது ஆசீர்வாதங்களை அழிந்து போகிறதற்கு ஏதுவாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் பொய்யான காரியங்களை, பொய்யான ஒரு வாழ்க்கையை வெறுத்து கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான். பிரியமானவர்களே, பொய் சாட்சி சொல்லும்போது, மற்றவர்களை குறித்து தவறாக சாட்சி கொடுக்கும்போது ஆக்கினைக்கு தப்ப முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ளவர்களாய் வாழ நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். அவரை போல நாமும் உண்மை உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்புகிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பொய்யான காரியங்களை நடப்பிக்கும் போது பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்து ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வேத வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்களாம். நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாய் வாழும்போது பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்றால் நித்திய ஜீவனை நாம் இழந்து போவோம். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. யாரெல்லாம் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிறார்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையோடு நாம் வாழ்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களை வாழ்கிறோமா?
பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமென்றால் நமக்குள்ளே உண்மை இருக்க வேண்டும். நாம் செய்கிற வேலைகளிலே, தொழில்களிலே, வியாபாரங்களிலே உண்மை இருக்க வேண்டும். சொந்த குடும்பத்திலே உண்மையோடு வாழ வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே உண்மை இருக்க வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உண்மையோடு வாழ வேண்டும். பொய்யான காரியங்களை வெறுத்து நாம் உண்மை உள்ளவர்களாய் வாழும்போது தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நம் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒருபோதும் பொய்யான சுபாவங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு பொய்யான காரியங்களை வெறுத்து உண்மை உள்ளவர்களாய் நாம் வாழ்வோம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷ பகுதி 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசு ஆனவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனச கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, பிசாசானவன் பொய்யன், பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் சொந்தத்திலே எடுத்து பேசுவான். சத்தியம் அவனிடத்தில் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, நாம் சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். நமக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார். அவருடைய பிள்ளைகளாகி நாம் சத்தியத்திலே நிலை நிற்க வேண்டும். ஒருபோதும் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, பொய்யான காரியங்களை பேசாதபடிக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்துருவானவனுக்கு நாம் எதிர்த்து நிற்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவேளை பொய் பேசிக்கொண்டு இருப்போம் என்றால் மனம் திரும்புவோம். பொய் பேசும்போது பரலோக ராஜ்யத்தை நாம் இழந்து போவோம். அதை அறிந்தவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். தேவன் நம்மிடத்திலே உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மையோடு வாழும்போது பரிபூரண நன்மைகளை கொடுப்பார். உண்மையோடு வாழும்போது வேலைகளிலே நம்மை உயர்த்துவார். வேலை ஸ்தலத்திலே ஒரு உயர்வை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து சீர்திருத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே, மக்கு நன்றி. நல்லவரே மை துதிக்கிறோம். வல்லவரே மை துதிக்கிறோம். மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தீரே மை துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்படியே கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளை பாதுகாத்து கொள்வீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. அப்படியே பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. எந்தெந்த குடும்பங்களிலே என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க. யாரெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் எல்லாம் நீக்கப்படுவதாக. ரீபா கபா ரஷாக்கா ரகா துரி கரதரபலா ரபா கபரா ஷக ரக துரி கரதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீ ஆக்கபோர ஷேகேலகேதேனே ஹந்தரோ ஷாக்கா ரக து ராபாலாத ரபா. ஆவியானவரே நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் ஒரு அனாதையை போல வாழ்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர். மனம் இறங்குவீராக. பொருளாதார தேவைகளை சந்திங்க. பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க. பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாக மாற்றி கொடுங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு வாழ்க்கை வாழ்கிறார்களோ கர்த்தர் அவர்களை சந்திங்கப்பா. குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க. பிரிவினைகள் ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தர் சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை தொடுவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு இப்பொழுதே சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்திலே கண்ணீரோடு நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ கர்த்தர் அவர்களை சந்திங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனையை நீக்கி ஆசீர்வதிங்க. தரித்திர நிலைமைகள் வறுமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தரை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. பிள்ளைகளுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். வேலையில் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தொழில்களை ஆசீர்வதிங்க, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. கைகளின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க. கைகளின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ வீண் செலவுக்கோ மருத்துவ செலவுக்கோ வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவனை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்க. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய நன்மையும் கிருபையும் தொடர்வதாக ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு கூட பேசுங்க. வர போகிற காரியங்களை வெளிப்படுத்துங்க. அதிகாலையில் எழுந்து தெய்வ சமூகத்திலே காத்திருக்க, உம்மை துதிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.